ஸ்ரீச்சரன், ஆனா நீங்க ரேஷியோஸ்லேருந்து ஹோம்ஒர்க் போட்டு அனுப்பணும்னு நினைக்கிறேங்கண்ணா இல்லையா? ரோய் அது மட்டும் எனக்கு இது பண்ணி அனுப்பிச்சி விட்டுருங்க ஸ்ரீச்சரன். ஏன்னா அதுலேருந்து ஒரு 8 மார்க்ஸ் வரும். ரேஷியோஸ், ப்ரப்போர்ஷன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து. ஸோ கொஞ்சம் உட்காந்துட்டு முடிச்சு அனுப்பிச்சி விட்டுருங்க. நானும் வீக்கெண்ட் ஆனா கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். டெஸ்ட்டு இதெல்லாம் மண்டேலேருந்து கொஞ்சம் அப்படியே பிஸியாகிற மாதிரி ஆயிடுறது எனக்கு. நெக்ஸ்ட் வீக் மட்டும். அதனால எனக்கு கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருங்க. நேத்திக்கு ஒரு ஃபார்முலாலாம் படிச்சோமே, அது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே. ஸோ 31 வரைக்கும் முடிச்சோமா? 32 வரைக்கும் முடிச்சோம் கரெக்டா? ஓகே. 33rd சம் வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணில இப்போ கரெக்டா? ஸ்ரீச்சரன் நீங்க பாருங்க கண்ணா. ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் இது வரைக்கும் முடிச்சிட்டோம்னா இது வரைக்கும் முடிச்சிட்டோம்.
இல்லையா? இல்லஸ்ட்ரேஷன் எது வரைக்கும் முடிச்சிருக்கோம்? 34 முடிச்சிட்டோமா? எழுதிக்கோங்க கண்ணா நான் சொல்றதெல்லாம் இன்னைக்கு. இது தியரியில ரொம்ப இம்பார்ட்டண்டா வரும். ஓகே. டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு போட்டுக்கோங்க. ம். ஓகே. Interest is the compensation for foregoing current consumption in financial terms. எழுதிக்கோங்க. Interest is the compensation for foregoing current consumption in financial terms. Next, interest can be used to express dash ன்னு கேட்பாங்க ஸ்ரீச்சரன். உங்க ஆன்சர் டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு இருக்கணும். எழுதிக்கோங்க. MCQ கொஷின். அண்ட் இந்த 4 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 4 எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எழுதின்ட்டு சொல்லுங்க. The time value of money analysis involves what is rupees 1 worth n years from today? What is rupees 1 worth n years from today? அதுக்கு பேர் என்னன்னா future value of single flow. இது கொடுத்துருவாங்க ஸ்ரீச்சரன். கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு கேட்பாங்க. உங்களோட கரெக்ட் ஆப்ஷன் இதுதான். சரியா? குட். நெக்ஸ்ட். What is rupee 1 to be deposited per year for n years worth at the end of nth year from today? எழுதிக்கோங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் அன் annuity. எழுதிட்டீங்களா கண்ணா? எழுதுங்க. நல்லா இதுவா எழுதிக்கோங்க கண்ணா. நல்லா நீட்டா போல்டா எழுதிக்கோங்க. குட். What is rupee 1 to be received in nth year from today worth today? Present value of single flow. What is rupee 1 to be received in nth year from today worth today, which is present value of single flow? Good. What is rupee 1 to be received per year for n years worth today?
இது 4ம் நல்லா படிச்சுக்கோங்க கண்ணா. சரியா? இப்போ இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணின்றது வந்து ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல, ஷேர் பிரைசஸ், எல்என்டி அந்த மாதிரி ஷேர் பிரைசஸை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு பிரைசிங் ஆஃப் ஸ்டாக்ஸ், அப்புறம் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் நியூ ப்ராஜெக்ட், ஓகே அதுக்கு, அப்புறம் ரிபேட் அண்ட் லோ ஃபினான்சிங். மெயினா இதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் டீச்சர். ஸ்டாக்ஸ்க்கும் ஃபார்ம்ஸ்க்கும் டைம் வேல்யூ ஆஃப் மணி வந்து அனாலிசிஸ் பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் கோ பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, இப்போ ஒரு சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு இண்டிவிஜுவல் வந்து 100 ரூபாய் உன்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்றாங்கண்ணா. 10% காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னா என்ன? 100 ரூபாய் பிரின்சிபல், 10% இன்ட்ரெஸ்ட். அப்ப வேல்யூ ஆஃப் தி எண்ட் ஆஃப் ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோ? 110 ரூபாய். ஓகேவா? இப்போ அடுத்த வருஷம் 110 ரூபாயில 10% சார்ஜ் பண்ணுவான். கரெக்டா? ஏன்னா காம்பவுண்டன்றான். அப்போ ரெண்டாவது வருஷம் எண்டில் எவ்வளோ இருக்கும்? 121 ரூபாய். கரெக்டா? இது புரிஞ்சுதா? இது இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சப்சீக்வெண்ட் ஸ்டெப்ஸ்லாம் ஈஸியா இருக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ஸ் டு 11 which is in the second year comprises of எது? 10 ரூபாய் பிளஸ் 1 ரூபாய். கரெக்டா? அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோக்கண்ணா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி. நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எங்கேயாவது இட்டாலிக்ஸ்ல இருந்தா அதெல்லாம் எம்சிக்யூக்கு இம்பார்ட்டன்ஸ் டீச்சர். எழுதிக்கோங்கண்ணா. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் இஸ் கால்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி. ஓகேவா கண்ணா? இப்போ P is deposited for n years. At the rate of R percentage compounded annually. அப்ப at the end of year என்ன? P into 1 plus R whole to the power of 1. Second year என்ன ஆகிடும் தெரியுமா? 1 plus R whole to the power of 2. Third year என்ன ஆகும்? 1 plus R to the power of 3. அப்ப nth year P into 1 plus R whole to the power of n. ஓகேவா ஸ்ரீச்சரன்? இது at the end to the power சொல்றது தான் future value of single flow. இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்கண்ணா. FV கீழே n is equal to P into 1 plus R whole to the power of n. எழுதிக்கோங்க. இதுக்கு பேர் என்னன்னா ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் சிங்கிள் ஃப்ளோக்கு எக்ஸாம்பிள் கண்ணா. ஓகேவா? எழுதிட்டீங்களா? ம். கோல்டா ஸ்ரீச்சரன் உங்களுக்கு? ஆ. ஆனா ஆஃப் லேட் நான் அந்த மாதிரி கேள்விப்படுறேன் ஸ்ரீச்சரன். திடீர்னு தொண்டை கட்டுறது அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு கோல்டு வந்துருதுன்னு சொல்லுங்க. எப்படி போச்சு கல்ச்சுரல்ஸ்லாம்? ஓ, என்எஸ்எஸ்னா நேஷனல், என்னது அது? என்எஸ்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன? என்ன ஆக்டிவிட்டி அதுல? ஓஹோஹோ, ஓகே ஃபைன் ஃபைன். சோஷியல் சர்வீஸ், வெரி குட். காலேஜ் மூலமாவா? வெரி குட். என்ன பண்ணீங்க பீச் போயிட்டு? ஆமா ஆமா, கரெக்ட். ஏ சூப்பர் ஸ்ரீச்சரன், வெரி நைஸ். எந்த பக்கம் ஸ்ரீச்சரன்? அந்த கண்ணகி சிலை பக்கத்துலயா? ஆ, பட்டினப்பாக்கம். ஆ ஆ, சூப்பர். அந்த பீச்லயா? சூப்பர். இடம் இருந்ததா ஸ்ரீச்சரன் அங்க? ஆமாமா, கரெக்ட்.
அப்படியா? ஓஹோ! இந்த காமெடி நல்லா பேசுவாங்களே! ஓ! சூப்பர், சூப்பர். வெரி குட். எவ்ளோ பனைமரம் இது பண்ணீங்க? பனை சீட்ஸ். ஓஹோஹோ! 98 வச்சாங்களா? சூப்பரு. எப்படி ஸ்ரீச்சரன் அந்த பனைமர சீடு எப்படி குடுப்பாங்களா அவங்களே? யாரு? ஆமா, ஆமா, ஆமா. சூப்பர், சூப்பர். ஆ, ஆ. ஆ, ஓகே. இப்போ 1 பிளஸ் ஆர் ஹோல் டு த பவர் ஆஃப் n இஸ் டேர்ம்ட் as என்னன்னா காம்பவுண்டிங் ஃபேக்டர், ஃபியூச்சர் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர், டெர்மினல் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர். இந்த மூணுமாவே சொல்லலாம். ஓகேவா? ஸ்ரீச்சரன் ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் சிங்கிள் கேஷ் ஃப்ளோ அது இன்னொரு ஃபார்முலா எழுதிக்கோங்களேன். இப்போ என்ன தெரியுமா ஸ்ரீச்சரன்? இதை கொடுத்துருவாங்க ஸ்ரீச்சரன். இதுலேருந்து இதை மல்டிப்ளை பண்ணி நீங்க இதை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான் உங்களோட ஒர்க். சரியா? எழுதிக்கோங்க. ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் சிங்கிள் ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் future value interest factor for R percentage. இது எழுதிக்கோங்க. ஓகே ஓகே கண்ணா. நெக்ஸ்ட் பாருங்க கண்ணா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். எழுதிக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இப்ப சம் போலாமா? If Mr. X deposits 5,000 today in a bank, if Mr. X deposits 5,000 today in a bank, which pays 8% interest compounded annually, how much the deposit will grow at the end of 10th year? அதான் கேக்குறாங்க. அதாவது இன்னைக்கு தேதிக்கு இங்க பாருங்கண்ணா, இன்னி தேதிக்கு என்னோட பிரின்சிபல் வந்து 5,000. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. காம்பவுண்டட் ஆனுவலி. எவ்வளோ ஹவு மச் டெபாசிட் வில் இட் க்ரோ 10th இயர்ல எவ்வளோ க்ரோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் சிங்கிள் கேஷ் ஃப்ளோ 5,000. ஓகேவா? இப்போ இந்த 10 இயர்ஸ்க்கு இது கொடுத்துருவாங்க ஸ்ரீச்சரன். 10 இயர்ஸ்க்கு 8% இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுத்துருவாங்க. அந்த 2.159 கொடுத்துருவாங்க. அதே இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 5,000 into 2.159 will give you 10,795. புரியுதா? அவ்வளோ அவ்வளோதான் கண்ணா. ஈஸியா இருக்கா? ஸ்ரீச்சரன், இது அதாவது இந்த வேல்யூ ஆஃப் ஆனுவல் சிங்கிள் கிளாஸ் ஃப்ளோனா பொறுமையா தான் எடுக்கணும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த இல்லஸ்ட்ரேஷன் 25 வரைக்கும் இருக்குல்ல கண்ணா. ஆஹ், எது வரைக்கும் முடிச்சோம்? 37 வரைக்கும் முடிச்சோமா? சாரி, 34 வரைக்கும் முடிச்சோமா? ஆ, ஸோ 34 வரைக்கும் முடிச்சிருக்கோமா? அது வந்து இதுல போடலையோ? ஏன்னா நான் இதுக்கு போட்டேனே இதுல சேவ் ஆகலையா?
சரி ஸ்ரீஜி, நான் அந்த ஃபைல் பார்க்குறேன். இது வேற ஃபைல் போல இருக்கு. நம்ம 30 இது வரைக்கும் போட்டோம்ண்ணா. அதாவது 25 வரைக்கும் போட்டிருக்கோமா? 6க்கு நாளைக்கு உட்காந்து போடும். நாளைக்கு காலேஜ் இருக்கு ஸ்ரீச்சரன். நாளை- எனக்கு நாளைக்கு நீங்க காலேஜ் இல்லைன்னா பிங் பிங் பண்ண முடியுமா? நான் இந்த அடுத்த வாரம் 4 நாள் லீவ்ல போறேன். ஸோ அந்த அடுத்த வாரம் நமக்கு பர்மிட்டேஷன் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் இது பண்ணி முடிச்சிடணும். நம்ம முடிச்சிடலாம். ஆனா நீங்க மேக்ஸ் ஹோம்ஒர்க் மட்டும் போடணும் கண்ணா. அது ஏதோ லாங் பெண்டிங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா போடுங்க. சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோஸ், ஏபிஜிபி எல்லாம் கடகடன்னு வந்துரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு சென்டென்ஸை கரெக்டா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஓகே.